நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கருத்தரங்கிலே வந்திருக்கிற உங்களுக்கு, ஊழியர்களாகிய உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் கூறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு என்னுடைய நன்றி. Praise the Lord. Hallelujah. கை தட்டுறது இலவசமாக இருக்கு. ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு பணம் செலவு இல்லாமல் கை தட்டிகிட்டே இருப்பீங்க. செலவில்லாதனால தான் கை தட்டுவீங்க. ஏதாவது செலவு இருந்தால் கை தட்ட மாட்டீங்க, ஃப்ரீயாக தட்டுறீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை கவனமாக கேட்காவிட்டால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏனென்றால் வருஷத்திலே ஒரு தரம் 2 தரம் தான் தமிழில் நான் மெதுவாக பேசுவேன். மற்றபடி தெலுங்கில் பேசி எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால் மன்னிச்சு கொள்ளுங்க. கவனமாக கேட்காவிட்டா ஒன்றுமே புரியாது. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி இருக்கு. உங்களை போல தான் எங்கள் சொந்தக்காரங்களாம் கருப்பாக இருப்பாங்க. இந்த பகுதிகளில் நான் பார்த்தபோது நிறைய சர்ச்சஸ் இருக்கு. எங்கே பார்த்தாலும் தேவனோட வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வால் போஸ்ட் நிறையா போட்டிருக்கிறது. சுசேஷ கூட்டங்கள் உண்டு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிற இடம். அது மாத்திரமில்லை, ஆரம்ப நாட்களில் மிஷனரிஸ் தியாகத்தோடு ஊழியம் செய்து நிறைய இந்த இடங்களெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. இந்த நாட்களில் நாங்கள்லாம் ஊழியம் செய்ததை காட்டிலும் அந்த நாட்களில் அவங்கள் செய்த தியாகம் பெரிய தியாகம் என்று தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு செய்த தியாகத்தினால்தான் நாம் இப்பொழுது கை தட்டிகிட்டு இருக்கிறோம். Praise the Lord. Amen. ஒரு சிறிய பாட்டு பாடிக்கிட்டு வா, வேண்டாமா? எதில் வருமோ எனக்கு தெரிய மாட்டேன். தெலுங்குல வருமோ தமிழில் வருமோ தெரிய மாட்டேன். நான் இயேசு ராஜா, ஆராஜ தெய்வமா, ஆராஜ தெய்வமா, నా స్తోత్ర గీతమా, నా యేసు రాజా 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 రాజా, యేసు రాజా 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 వనాందిర పావైలే ఎన్ పాదుకాపు నీరే
ஆமென். காலையிலே நான் ஒரு செய்தி கேட்டேன். இப்பொழுது செய்தி கொஞ்ச நேரம் கேட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தில் இருக்கும்போது இவர் யுத்தத்தை பற்றியும் போராட்டத்தை பற்றியும் இந்த கர்த்தர்களை பேச சொல்லி கர்த்தர் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷில் பேசினாங்க. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வழங்குச்சு, இங்கிலீஷில் பேசிட்டே இருந்தாங்க, வழங்குச்சு. பிறகு நான் ஜெபம் பண்ணி பார்த்தா எனக்கும் அதுதான் வருது. யுத்தத்தை பற்றி தான் எனக்கும் வருது. அது என்னன்னு தெரியல. ஒவ்வொருவரும் எங்க பிறந்தாலும் எங்க வளர்ந்தாலும் ஆவியானவருடைய ஐக்கியமானது எங்க இருந்தாலும் ஒரு காரியத்தை தான் பேசும். அவர் பேசினால் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு ஊழியக்காரன், ஐயா 7 வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்க மனைவி மாற மாட்டான்றாங்கய்யா, எங்க மனைவி மாறணுமானா நான் என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரன் கேட்கிறாரு. என்ன நீங்க ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டேன். 7 வருஷமா ஜெபம் பண்றையா அப்படின்னு சொன்னார். நான் இனி அவங்க மாறணுமானா நீங்க ஜெபம் நிப்பாட்டுங்க அப்படின்னு. அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு. என்ன இந்த மாதிரி இந்த மாதிரி ஆலோசனை சொல்றாரு. நீங்க ஜெபம் நிப்பாட்டிடுங்க இனிமேல. அப்ப என்ன செய்யணும்? ஜெபத்தில் போராடி பாருங்க. ஜெபம் சொல்றது, இயேசுவே நல்லவர், நீர் வல்லவர், நீங்கள் போதுமானவர், எல்லாவற்றையும் தந்தீர், சுகமா இருக்கிறோம், தேவையானது தேவையில்லாதெல்லாம் கொடுத்திருக்க, ரொம்ப நன்றி சுவாமி, உங்களோட கலப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், ராத்திரி எல்லாம் ஒரு குறுக்கா மாதிரி என்னை பாதுகாத்து கொள்ளணும், நான் தூங்க போறேன், என் வீடெல்லாம் சுற்றில ஒரு தூதர்களை வச்சு பாதுகாத்து கொள்ளணும், ஜெபம் பண்ணி ஆமேன் சொல்றோம். அது ஜெபம்.